மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் கைகோர்த்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் தாக்கரே சகோதரர்கள் இணைந்து பிரம்மாண்ட பேரணியை தற்போது நடத்தி வருகிறார்கள். மகாராஷ்டிராவில் ஹிந்தியை 3வது மொழியாக அறிவிக்கும் அரசாணை திரும்ப பெறப்பட்டதை அடுத்து அதற்கான வெற்றி பேரணியாக தற்போது இது பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒன்றாக இணைந்து பங்கேற்றிருக்கிறார்கள். இது அம்மாநில அரசியலில் பெரும் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதனால் வரையில் பிரிந்து இயங்கி வந்த ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இந்த ஹிந்தி விவகாரத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஹிந்தி தொடர்பான அந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அது தொடர்பாக வெற்றி பேரணி தொடங்கி நடைபெற்று வந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஹிந்தியை 3வது மொழியாக்கும் அரசாணையை மாநில அரசு திரும்ப பெற்ற நிலையில் இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இணைந்து அந்த வெற்றி பொதுக்கூட்டத்தை நடத்தி வரும் நிலையில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜவஹர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இணைந்து பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி பொதுக்கூட்டம் அந்த மாநில அரசியல்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு அரசியல் திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே, அதாவது ஆரம்பத்துல இருந்து 2 பேர் ஒரே கட்சி, சிவசேனா கட்சியில இருந்து வேறு வேறையா பிரிஞ்ச கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிவசேனா அந்த 1966 ஆரம்பிக்கும் போதே அப்போ ஒரு மராட்டி, அதாவது மராட்டி மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் வாங்கி கொடுக்கணும். மகாராஷ்டிரால இருக்கும்போது மராட்டி மொழிக்கு அந்த மொழியை இங்க உள்ள ஆள்கள் படிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் மராட்டி ஆந்தோலன், அதாவது ஒரு உத்தாத்மா ஆந்தோலன், அது ஒரு பெருசா நடந்துச்சு. உத்தாத்மா சவுக்கு பெரிய லெவல்ல நடந்துச்சு. அதுல நிறைய பேர் அவங்க உயிர் பலியும் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மராட்டி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட், அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட தேவேந்திர படன்விஸோட கவர்மெண்ட் ஹிந்தியை 3வது மொழியா, அதாவது நிறைய மாநிலத்துல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ, இந்த ஒரு கருத்துனால இந்த 2 கட்சிக்காரங்க சிவசேனா உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிர நவநிர்மாண சேனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 கட்சிக்குள்ள தலைவர்கள் பேசிட்டு வேற வேற அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பேசி ஒரே போராட்டமா போடணும், ஒரே போராட்டமா ரெடி பண்ணணும்னுட்டு முடிவு பண்ண பிறகு அரசாங்கம் அந்த அந்த முடிவு எடுத்தது திருப்பி வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வெற்றி பேரணியா மாத்தணும்னுட்டு பண்ணிடுறாங்க. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சி இந்த மராட்டி ஓட்டு, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு பெரிய விஷயம், இந்த மராட்டி ஓட்டு அங்கங்க பிரிஞ்சதுனால இது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில ஆயிடுச்சு. அதனால இப்ப 2 கட்சிகள் ஒன்னா சேர்ந்த உடனே மகாராஷ்டிரா அரசியல இது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல திருப்புறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி சில மகாராஷ்டிரால மாநகராட்சி தேர்தல் எல்லா ஆல் ஓவர் மகாராஷ்டிரா நடைபெறும். அதுக்கு பிறகு இந்த 2 கட்சி ஒன்னா, அதாவது இப்போ இந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு டாபிக் மட்டும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இதே ஒரு கட்சி, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியா வருமா வரலையா இதுவரை பார்க்க வேண்டிய விஷயம். வேதவல்லி, இப்போ சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே சென்ற பிறகு, அந்த கூட்டணிக்கு சென்ற பிறகு சிவசேனா உத்தவ் சிவசேனா என்று தனியாக தான் செயல்பட்டு வருகிறது. தற்போது அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் அரசியல் நகர்வுகளையும் இவர்கள் இருவரும் கைகோர்த்தே பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமாங்க, கண்டிப்பான முறையில இதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மராட்டி மொழிக்கு போராட்டம் பேரணி வைக்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2 கட்சிக்கு இப்போ உள்ள சூழ்நிலை இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா உத்தவ் தாக்கரே சிவசேனாக்கு 20 எம்எல்ஏ தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா நிர்மாண சேனாக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் தனியா போட்டி போட்ட 2 பேருக்கே நஷ்டம். ஸோ இது ஒரு காரணம். அவங்க அதை புரிஞ்சுட்டு ஒன்னா வந்திருக்காங்க. ஸோ இங்க உள்ள லோக்கல் ஜேர்னலிஸ்ட், லோக்கல் பத்திரிகையாளருக்கு மத்தியில இதுதான் விஷயம். ஏன்னா 2 பேர் கட்சி, அதாவது நீங்க இப்போ பாத்தீங்கன்னா 2 கட்சிக்கு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா அங்கங்க
வாக்கு வந்து அங்கே பூரா டிஸ்ட்ரிபியூட், அதாவது பிரிஞ்சனால வந்து 2 பேரால ஒன்றும் பண்ண முடியல. அதனால இவங்க 2 பேர், அதாவது இன்னொன்று விஷயம் என்ன, 2 பேர் வந்து சகோதரங்க தான். அதனால அவங்க ஒன்னா சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் இங்கே महाराष्ट्र அரசியல் ஒரு பெரிய திருப்பம் வரும். வேதவள்ளி, मी सर्वांना विनंती करतो की आपण स्थानापन्न व्हावं. गेल्या काही वर्षात जरा थोडंसं माझं ऐकून घ्या. बरं का, तुमच्या मनातले काही शब्द बोलतोय आम्ही. गेल्या काही वर्षात शेकडो मित्रांनी 1000 वेळा हा प्रश्न तुमच्यातल्या अनेक जणांना विचारला असेल, किंबहुना इथे उपस्थित प्रत्येकाच्या मनातला हा प्रश्न असेल की येतील का रे 2 भाऊ एकत्र. कोणी दोघांशी बोलून होईल का हो काही. தாக்கரே சகோதரர்களின் எதிர்ப்பால் பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பை பாஜக அரசு திரும்ப பெற்றிருந்தது. அதனை கொண்டாடும் விதமாக வெற்றி பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். அம்மாநில அரசியல் குறித்து விரிவாக விளக்கியமைக்கு நன்றி திரு ஜவஹர். பல்வேறு விஷயங்களை இணைப்பில் வந்து பகிர்ந்திருக்கிறீர்கள். இருவரும் இனிவரும் காலங்களிலும் அரசியலில் ஒன்றாக இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.